ஏதாவது ஊருக்கார உறவுக்காரனுக்கு தான் கட்டி வைக்கணும். அதுக்காகவாது நான் லண்டன் போனேன். என்னப்பா தமிழ்நாட்டுக்காரன் வரதட்சணை கேட்பான்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அப்புறம் ஜாதி பாக்குறியா? யோ, ஜாதி பாக்குறதுல எங்க ஆளுங்களை தூக்கி சாப்பிடுறது நீங்க தானையா? என்ன பேசுறீங்க? இங்க பாருப்பா, நம்மள மனுஷ ஜாதிப்பா, அத பாரு முதல்ல. இங்க பாரு தர்மா, ஐரோப்பால நம்ம ஜனங்க வெள்ளைக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழறாங்க. இங்க இருக்கிற நூத்துக்கணக்கான அகதிகள் முகாம்ல குறைஞ்சது முகாமுக்கு 10 பேராவது தமிழ்நாட்டுக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழறாங்க. இவ்வளையா கேரளா பார்டர்ல கன்னியாகுமரியில இருக்க எங்க ஆட்கள்லாம் கேரளா பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுப்பா. அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டு ஏதாவது பேசிட்டு இந்த மாதிரிலாம் பேசாத. கதிரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். தர்மா, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. தர்மா, உங்க மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. கிளம்புங்க. அண்ணா, நீங்க போய் டீ வாங்கிட்டு வாங்க. சரிப்பா. கதிரு, உன் மனநிலை எனக்கு நல்லா புரியுதுப்பா. அண்ணே, அவங்க மனநிலை சூழ்நிலையை புரிஞ்சுக்காம ஆசையை வளர்த்துக்கிட்டேன்னு தோணுதுண்ணே. நாகரிகமா நடக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான்ப்பா இப்படி பேசுறேன். இந்த பார், காதலுக்கு முன்னாடி கடவுள் கூட பைத்தியக்காரன்பா. இந்த பார், காதலுக்காக பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். இப்படி தாடி வச்சிருந்தா தாடி எடுக்கணும், தாடி இல்லைன்னா தாடி வளர்க்கணும். இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்க, இன்னும் நிறைய பார்க்கணும் கதிரு. அதுக்குள்ள கஷ்டப்பட்ட எப்படி? கவலைப்படாத, எல்லாம் நடக்கும். நான் இருக்க கூட. வா போலாம். அக்கா, என்னக்கா இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? எட்டு வருஷமா இல்லாத ஆசை கர்ப்பிணி வேஷம் போட்டது வந்துருச்சா? அடுத்தவங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை, ஆனா எனக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்ம முக்கியமான பிரச்சனை. அதுக்கேக்கா கண் கலங்குறீங்க? என்னாச்சு சொல்லுங்கக்கா. நான் கர்ப்பிணி வேஷம் போட்டத அத்தைக்கு தெரிஞ்சு என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இளவு கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னாரு? என் புருஷன் ஆம்பளையா இருந்தா நான் ஏன் தெருவில் உட்கார்ந்துருக்க போறேன்? அதான் என்னதான் சொன்னாரு? போன் பண்ணதும் ஹோட்டல்ல இருந்து வந்து அத்தை கிட்ட பேசினாரு. ஆனா அத்தை உள்ள விட ஒத்துக்கவே இல்லை. அதனால அத்தை சமாதானம் ஆகிற வரைக்கும் எங்கேயாவது போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. கட்டின பொண்டாட்டி தெருவுல விடுறவெல்லாம் ஆம்பளையா? அவனுக்குள்ள எதுக்கு மீச? அவன் அம்மாவோட சேலையை எடுத்து கட்டிட்டு வீட்லயே இருக்க வேண்டியதானே? கட்டிக்கிட்ட நானே அமைதியா இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு ஆவேசப்படுற? பூச்சி மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் கரப்பாம்பூச்சி எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. யாழினி, நான் தானே கர்ப்பிணி வேஷம் போட்டேன், அதான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அவர் என்ன செய்வாரு? பைத்தியக்காரி மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இதுல அவர் இவர்னு மரியாதை வர.
உங்க இடத்துல நான் இருந்திருந்தா போடான்னு போயிட்டே இருந்திருப்பேன். அவரு மானத்தை காப்பாத்ததான் நீங்க கர்ப்பிணி விஷயம் போட்டீங்க. இது அவருக்கு தெரியாதா? அவதான் பொட்டை நான் வார்த்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஃபாரின் போனா என்ன, பரலோகம் போனா என்ன, உங்களை மாதிரி பொம்பளைங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. அதான் அப்பவே சொன்னல, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு. கேட்டீங்களா நீங்க? நடந்தது நடந்து போச்சு. தெருவுல நிக்கிற என்ன நீயே யாழினி தேள் மாதிரி கொட்டுற. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை எப்பவுமே தீர்வாகாது. உங்களை யார் தெருவுல வந்து நிக்க சொன்னாங்க? நாங்க இங்க வந்த புதுசுல நீங்க தானே எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரா எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே. நாங்க உங்களை பாத்துக்க மாட்டோமா என்ன? அத்தையும் உங்க புருஷ மாதிரி எங்களையும் நினைச்சிட்டீங்களா? அத்தை இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கட்டின புருஷன் கூட என்னை இப்படி தெருவுல விடுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு என் தலையில எழுதிருக்கு போல. கல்யாணம் இத்தனை வருஷமாகியும் ஆத்தா மகனோட புத்திய பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா? நாங்க அனாதையா வந்தப்போ அண்ணன் போட்டு அடைக்கலம் கொடுத்த நீங்க அனாதை இல்ல. உங்களுக்கு நாங்க இருக்கோம். வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். இல்ல யாழினி, அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா? தர்மானா மேல அவருக்கு பயம் இருக்கு. அவர் அங்கெல்லாம் வரமாட்டாரு. நீங்க வாங்க பேசாம. ஒத்த பொம்பளை புள்ளன்னு செல்லமா வளர்த்தேன். ஆனா நன்றி இல்லாம அந்த பக்கத்து பயல நம்பி வாக்கப்பட்டு போயிட்டான். எத்தனை நாளைக்கு அந்த பிச்சைக்கார பயலோட வாழறான்னு பாக்கதானே போறேன். ஏயா, வீட்டுல நடக்கிறதுல உனக்கு தெரியுமா தெரியாதா? கொல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்க. எதுக்கும் லாய்க்கில்லாத உனக்கு வடிச்சு கொட்டவும் வாழ்க்கை நடத்தவும் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இவ்ளோ பேசிட்டு இருக்க, அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இதான் என் தலையெழுத்தோ என்னமோ. வீட்டுக்கு வாழ வந்தவளும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி நாடகம் ஆடி வாயில வாய்க்கரிசி போட்டா. ஏயா, நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேனே, காதுல விழாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க. பேசினா என்ன வாயில இருந்து முத்தா உதிர்ந்துரும். நீதான் உன் தங்கச்சி பையனுக்கு ராகினியை கட்டி கொடுக்கணும்னு நினைச்ச. நீதான் ஏதோ பிளான் பண்ணி அனுப்பி வச்சிருப்பேன்னு தோணுது. ஏய், இத பாரு, தேவையில்லாம கத்தாத நீ. அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டா. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா பேசி வச்சுக்கிட்டு தாயா பதில் சொல்றீங்க. உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு தெரியும். ஆமா, உன் மகதான் வீட்டை விட்டு போயிட்டால, நீ போய் தொலைய வேண்டியதானே. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? பேசுறது தப்புதாயா. உனக்கெல்லாம் சோத்துல விஷம் வைக்கணும். நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்க. சீக்கிரமா வைக்கதான் போறேன். சரி, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடு. நான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? எதுக்கு எடுத்தாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டு. வாயை திறந்து பேசிடாத. உட்காந்து அப்படியே தூங்கி தொலைச்சிடாத என்ன. அப்புறம் சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது. பெரியவரே வணக்கம். வணக்கம். துர்காமா இருக்காங்களா? கொஞ்சம் வெளியே போயிருக்கா. நீங்க யாரு? நான் கல்யாண புரோக்கர் பொன்னம்பலம். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? துர்காமா தான் ஒரு வரன் பார்க்கணும்னு வர சொன்னாங்க. யாருக்கு வரன் பார்க்கணும்? எல்லாம் உங்க வீட்டு பையன் இளங்கோவுக்கு தான். யோ, இளங்கோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? எல்லா கதையும் அம்மா சொல்லிட்டாங்க. ஏயா, ஏற்கனவே என் மருமகளை வச்சுக்கிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றாளா அவ? அதுக்கு நீ உடந்தையா? வெளியே போயா முதல்ல நீ. யோ பெருசு, எதுக்கு தேவையில்லாம பேசுற? என்ன உன் மரும மேல உனக்கு கில்மாவா? அம்மா, நல்ல வேலையா நீங்க வந்தீங்கம்மா. யாருமா அந்த ஆளு? உங்க அப்பாவா உங்க தாத்தாவா? சும்மாரியா? என் புருஷன் தாயா. என்ன புருஷனா? அம்மா, நீங்க அனுஷ்கா மாதிரி இளமையா இருக்கீங்க. இந்த கிழவனை போய் புருஷன்றீங்க. எல்லாம் என் தலைவிதி. சரி, பொண்ணுங்க போட்டோ கேட்டனே, கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேம்மா. ஏய் துர்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. சும்மா இரு, இல்ல அடிச்சு வாய் உடைச்சிருவேன். இந்த அப்படி உள்ள வராத, இங்கே உட்காரு, இல்ல கொன்றுவேன். யோ, நீ உள்ள வா. யோ, இங்கேயே உட்காரணும்.
ஆ. உட்காரியா என்னயா பாக்குற தரையில உட்கார மாட்டியா இல்லம்மா, இல்லம்மா, உட்காரு உட்காரம்மா. என் பையனுக்கு 2ஆம் தரத்துக்கு பொண்ணு பாக்குறேன் இந்த மலட்டு சிறுக்கிய கட்டி வச்சதுனால ஒரு பேரனையோ பேத்தியையோ கொஞ்சம் முடியாம போயிடுச்சு ஆ. அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிடாத அப்படி பண்ண நீ எங்க போனாலும் தேடி வந்து அம்மிக்கல் அப்படியே உன் தலையில போட்டு கொன்னுடுவேன் அப்படிலாம் நடக்காதுமா. அம்மா நான் இது வரைக்கும் 200 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் கடவுள் புண்ணியத்துல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்காங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, கல்யாணம் நடந்து 6வது மாசத்துல அம்மா அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு சூப்பர் பொண்ணா கட்டி வச்சிடுறேன். யோ கேடு கெட்டவனே, ஏற்கனவே கெட்டு போன பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறியா? இல்லம்மா, அங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகி போயிருச்சு. சூப்பர் பொண்ணா, அழகான பொண்ணா, அம்சமான பொண்ணா, முகலட்சணமான பொண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டு வேலை இருந்தா வீட்டு வேலைய பார்க்கணும், ஹோட்டல் வேலை இருந்தா ஹோட்டல் வேலைய பார்க்கணும். வீட்டையும் ஹோட்டலையும் தூக்கி நிறுத்துற அளவுக்கு தைரியசாலி பொண்ணா இருக்கணும். சரிம்மா, காலையில கூட ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பொண்ணு போட்டோ வந்திருக்கு. நெக்ரோ தான், அழகா இருக்கும். இதை பாருங்க, இது அமெரிக்கா பொண்ணு, இன்னொன்னு சிங்கப்பூர் பொண்ணுமா. என்னயா இவ்ளோ வெள்ளையா இருக்கு? அட நீங்க ஒரு வெள்ளைக்காரிமா, வெள்ளைக்காரி. இது வாஷிங்டன் பொண்ணு. ஆ. இதெல்லாம் வேணாம். ஆ. தமிழ் பொண்ணா காட்டு. அம்மா, நம்ம ஊர் பொண்ணுமா. ஆ, ஆ. குட்டப்பாவாடை போட்டிருக்கு. அம்மா, இப்ப தமிழ்நாட்டு பொண்ணுங்கள குட்டாப்பாவோட தாம்மா போடுறாங்க. அட கர்மமே, ஆ. எனக்கு இதெல்லாம் வேணாப்பா. கிராமத்து பொண்ணா பாரு. கிராமத்து பொண்ணுக்கு நாங்க போறது. அம்மா, ஒரு இடம் இருக்கு, பேசி முடிச்சிடவா? அப்போ அதையே பேசி முடிச்சிடு. பேசி முடிச்சிடறேன். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. என்ன, கமிஷன் காசு தானே, அதெல்லாம் தந்துருவேன். கொடுத்துருவீங்க, பிரச்சனை அது இல்ல. அப்புறம் என்னையா உனக்கு பிரச்சனை? பையனோட மூத்ததாரத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நாளைக்கே டைவர்ஸ் பத்திரத்தை நீட்டி கையெழுத்து போடுறீன்னு சொன்னா போட போறா. கையெழுத்து போடுவாங்களா? அந்த வெத்துச்சிருக்கிய வச்சு என் வம்சத்தை விருத்தி பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொன்னாலும் அவ செய்வா. நீ போய் காரியத்தை பாரு. சரிம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அம்மா, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா? ஏன், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியா? இல்லம்மா, அனுஷ்கா மாதிரி அழகா இருக்கீங்க. Facebookல போட்டா நிறைய லைக்ஸ் வருமா? இத பாரு, இந்த ஃபேஸ் போஸ் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. வா வா வா. இத பாரு, எல்லாம் நல்லபடியா பார்த்து முடிக்கணும், சரியா? பார்த்துட்டா போச்சு, சரி, சரி. மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்து கொடுக்கறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, இந்த அப்படி நடக்க வேண்டிய காரியத்தை ரொம்ப பாரு. நல்லதுமா. யோ, நல்லபடியா பேசி முடிச்சிட்டேன், வரட்டா? அடி பாவி, எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ண துணிஞ்சிருக்க. நீ நல்லா இருப்பியாடி? யோ, நான் நல்லா இருந்தாதான் உனக்கு சோறு கிடைக்கும். 3 வேளை சோறு வேணும்னா அந்த கடவுள்கிட்ட நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. நான் ஒன்னா கட்டைய தூக்குற ஒரு நாள் இருக்கு, அப்படியே வைக்கிற உனக்கு ஆப்பு. ராகினி, இருந்தாலும் உங்க அம்மாக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்க கூடாது. நீ என்ன ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியா இல்ல முறை விட்டு முறை கல்யாணம் பண்ணியா? நீ உன் அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்க, இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப தான் உங்க அம்மா வீராப்பு காட்டுறாங்க. அவங்க வீராப்பால எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நான் எப்ப இந்த வீட்டுக்கு வாழ வந்தனோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்பெல்லாம் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. பெத்த மகனு கூட பார்க்காம என்னை எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பார்த்தல. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத. சரி, பெரியத்தா மதியம் சாப்பிட வருவாரா இல்ல நீ தான் கொண்டு போய் கொடுக்க போறியா? தெரியல, ஃபோன் பண்றேன்னு அண்ணி, எப்படி அண்ணி இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. என்ன அண்ணி நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? என்னாச்சுக்கா? அண்ணி என்னாச்சு? அண்ணி என்னக்காச்சு? அழறீங்க? ஏன் அண்ணி அழறீங்க? யாழினி, என்னாச்சு யாழினி? ஏன்க்கா அழுகுறீங்க? உன் அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து துளசி அக்கா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? அண்ணி நீங்களாவது சொல்லுங்க. சொல்லுங்க.
இவங்க கர்ப்பம் இல்லையே. என் அண்ணனுக்கும் அம்மாக்கும் மனசாட்சினா என்னன்னே தெரியாது. அவங்களாம் மனுஷங்களே கிடையாது, காட்டு மிருகம். என் அண்ணன் இருக்கான்ல, அவனுக்குலாம் ஈவு இறக்கமே பார்க்க கூடாது. அவன் தான் புள்ள பத்திக்கு தகுதி இல்லாதவன்னு அதை நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவன் மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீ மத்தவங்க அவனை மதிக்கணுங்கிறதுக்காக நீங்க கர்ப்ப வேஷம் போட்டதுக்கு அவன் உங்களை நெஞ்சில சுமக்கணும். ஆனா அவனை பாருங்க, உங்களை நடுத்தரையில விட்டு வச்சிருக்கான். அவன் மனுஷனா இருந்தா தானே மனுஷங்களை மதிப்பான். நான் இப்ப சொல்றேன் அண்ணி, உங்களுக்கு துரோகம் பண்ணால அவெல்லாம் நிச்சயமா நல்லாவே இருக்க மாட்டான். சரி, எங்க அம்மாக்கு நீங்க கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுல அப்பவே நீங்க எல்லாம் உண்மையா சொல்லிருக்கலாம்ல. நானும் அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க அண்ணன் வந்து சமாளிச்சுக்குவாருன்னா எதுவும் சொல்லல. ஆனா உங்க அண்ணன் வந்து கூட உங்க அம்மா கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல. உங்க அம்மா பேச்ச கேட்டு என்ன நடு தெருவுல விட்டுட்டாரு. உங்க அம்மா பேச்ச கேட்டு என்ன நடு தெருவுல விட்டுட்டாரு. பாவத்துக்கு மேல பாவத்தை சேர்க்கறாங்கல்ல. என் அண்ணன் மேல குறைய வச்சுக்கிட்டு ஒரு பாவமும் செய்யாத உங்களை தாய மகனும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கல்ல. பெண் பாவம் பொல்லாததுன்னு அவங்களுக்கு புரியல. என் அண்ணனுக்கும் அம்மாக்கும் அருமை தெரியற வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க அண்ணி. அந்த நாய்க்கு ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கும் வீட்டுல வேலை செய்யறதுக்கும் ஆள் தேவை. அதுக்காகவாவது உங்களை தேடி வருவா. வந்தா நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு விரட்டி விடுங்க. இனிமேல அவனுக்கு பணிஞ்சு போகணும்ன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. பொம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அடங்கி போறதுனாலதான் ஆம்பளைங்க அடிமையா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அடிமைத்தனம் மாறணும்னா ஆணவம் பிடிச்ச ஆம்பளைங்களை அடக்கிதான் ஆகணும். வரட்டும், இனிமே பொறுத்து போகணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல துளசி அக்கா. அண்ணி, இத்தனை வருஷமா நீங்க அவன் கூட வாழ்ந்தோம், அவன் உங்களை புரிஞ்சுக்கல. அவன் வந்து அழுது நாடகம் ஆடினா கூட நீங்க போக கூடாது அண்ணி. என்னால உங்க எல்லாருக்கும் எதுக்கு பிரச்சனை? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அண்ணி, பெத்தவங்களுக்கு எப்பவும் தான் பொண்ணு வாழ போன இடத்துல சந்தோஷமா இருந்தாதான் நிம்மதியா இருப்பாங்க. நீங்க இப்படி அழுத்துட்டு போய் அவங்க கிட்ட நின்னீங்கன்னா அவங்க நிம்மதியும் கெட்டு போயிடும் அண்ணி. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவுமே நினைச்சு கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாமே சரியாயிரும். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? சரி, கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். யாழ்னி, உங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு இங்க வருவாரா இல்ல கொண்டு போய் கொடுக்கணுமான்னு தெரியல. போன் பண்ணிட்டு வரேன். சரி. அந்த வீட்ல ராகினி மட்டும்தான் தப்பி பிறந்திருக்கா. இவ்வளவு வலிக்கும் வேதனைக்கும் நடுவுல ராகினி பேசின ஆறுதலான வார்த்தை தான் என் காயத்துக்கு மருந்தா இருக்கு. ராகினியோட நல்ல மனசுக்குதான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க துளசி அக்கா, எல்லாமே சரியாயிடும். ஓகேவா?